வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். சுகாதாரம், கல்வி, விவசாயம் போன்றவற்றை மேம்படுத்துவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் 10வது இடத்தில் இருந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு கூடும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பான இணையதள தினம் குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரம், கல்வி, விவசாயம் போன்றவற்றை மேம்படுத்துவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டில் அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானுடன் இணைந்து தலைமை தாங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு கட்டமைக்கப்படாத வேகத்தில் வளர்ந்து வருவதாகவும் அது நிர்வகிக்க தேவையான விதிமுறைகளை வகுக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் சமுதாயத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தும் நீண்டகால தாக்கம் குறித்து பிரதமர் உரையாற்றினார். இணையதள பாதுகாப்பு, தவறான மற்றும் போலி தகவல்கள் தொடர்பான கவலைகளை பகிர்ந்து கொண்ட பிரதமர், தொழில்நுட்பம் பயனுள்ளதாக அமைவதற்கு உள்ளூர் அமைப்புகள் தொழில்நுட்ப அறிவுடன் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு நேற்று புறப்பட்டுச் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நாளை வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதன் பிறகு 2 நாள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் 10வது இடத்தில் இருந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெல்லி துவாரகாவில் உள்ள யஷோ பூமியில் இந்திய எரிசக்தி வாரம் 2025 இன்று காலை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்து பேசிய பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சூரிய மின்சக்தியின் உற்பத்தி திறன் 32 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் இந்தியா உலகின் 3வது பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி நாடாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத எரிசக்தி திறன் 3 மடங்காக அதிகரித்து உள்ளது என்றும், பாரிஸ் ஒப்பந்தத்தின் இலக்குகளை அடைந்த முதல் G20 நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா தனது சொந்த வளர்ச்சியை மட்டுமல்லாமல் உலகின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதில் நமது எரிசக்தி துறையின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக உள்ளது என்று கூறினார். எரிபொருளில் எத்தனால் கலப்பு குறித்து பேசிய பிரதமர் திரு மோடி, தற்பொழுது நாம் 19% எத்தனால் கலப்பு செய்து வருவதாகவும், இது அந்நிய செலாவணியை சேமிக்க உதவுகிறது என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு கணிசமான வருவாய் ஈட்டித் தருவதோடு கரியமில வாயுவின் வெளியேற்றத்தை கணிசமாக குறைத்துள்ளது என்றும் கூறினார். இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் 20% எத்தனால் கலப்பு என்ற இலக்கை அடையும் விதத்தில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்ளூர் விநியோக சங்கிலிகள் மற்றும் உற்பத்தியை வலுப்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறிய பிரதமர், அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முக்கிய மைல்கற்களை கடக்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்திய எரிசக்தி வார விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டில் உரையாற்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, பிரதமரின் உஜ்வாலா திட்டம், நகர்ப்புற எரிவாயு கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் சூரிய பயன்பாடு மூலம் இந்தியாவில் சமையல் பணிகள் 100% தூய்மையான எரிசக்தி மூலம் மேற்கொள்ளப்படுகிறது என்று கூறினார். பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பண்டிட் தீனதயாள் இந்திய நாட்டின் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தொலைநோக்கு சிந்தனையாளர் என்று தெரிவித்துள்ளார். சமூகத்தின் கடைக்கோடி மனிதரையும் உயர்த்தும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாவின் தத்துவம் இருப்பதாகவும், வலுவான தேசத்தை கட்டமைக்கும் வகையில் குடிமக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதாகவும் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமைக்கான பணிகளில் பண்டிட் தீன்தயாளின் தியாகமும் லட்சியங்களும் நமக்கு வழிகாட்டும் சக்தியாக தொடர்கின்றன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தாய்நாட்டின் பெருமையை மீட்டெடுப்பதற்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பலவீனமான நிலையில் கொண்டு சர்வதேச அளவில் ஒழுங்கையும் அமைதியும் நிலைநாட்ட முடியாது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெறும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியொட்டி இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் மோதல்கள் நமது உலகத்தின் எதிர்காலத்தை நிலையற்றதாக மாற்றுகின்றன என்றும், மாறிவரும் பாதுகாப்பு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதுமையான அணுகுமுறைகளையும் வலுவான கூட்டாண்மையும் தேவைப்படுவதாக தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு என்பது அனைவருக்குமான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதாக அமையும் என்றார். பாதுகாப்பு தொடர்பான திறன்களில் மாற்றத்தை கொண்டுவர இந்தியா மிகவும் கடுமையாக உழைத்து வருகிறது என்றும் கூறினார். பாதுகாப்பு துறையில் முதலீடு மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கு ஏற்ற கொள்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlerts என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்திலும், ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்திலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவை நாளை கூட உள்ள நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் இன்று பேரவை அரங்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், நாளை கூடும் சட்டப்பேரவை கூட்டம் காகிதம் இல்லாத கூட்டத்தொடராக இருக்கும் என்றும், இதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் இருக்கை அருகே சிறிய அளவிலான தொடுதிரை கணினி பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு கூடும் என்றும் சபாநாயகர் திரு செல்வம் தெரிவித்தார். மத்திய அரசானது காகிதமில்லா சட்டப்பேரவையாக புதுச்சேரி தேர்ந்தெடுத்து அதற்காக ரூபாய் 8,06,00,000 முழுமையான மானியத்துடன் கூடிய நேவா ப்ராஜெக்ட் என்ற பெயரிலே புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதமில்லா சட்டப்பேரவை அறிவித்து அந்த பணி தற்போது முடிவடைந்திருக்கிறது. நாளைக்கு சோதனை ஓட்டம் நடைபெறவிருக்கிறது. வருகின்ற நிதிநிலை அறிக்கையிலே முழுவதுமாக காகிதமில்லா சட்டப்பேரவை நடைபெறுவதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு சட்டப்பேரவை உருவானதோ அந்த சட்டப்பேரவையில் என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டு பதில் பெறப்பட்டிருக்கோ அத்தனை நிகழ்வுகளும் அதிலே பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பதில் உரைப்பதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கையும் கணினி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பாதுகாப்பான ஒரு முறை. இதன் மூலம் அவர்களுக்கு மிக எளிய முறையிலே மக்களுக்கான பணிகள் சென்றடைவதற்கான தேவையை சட்டமன்ற உறுப்பினர்கள் பூர்த்தி செய்வார்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ், பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி, திரு லட்சுமிகாந்தன் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதகடி அருகே அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் திருவுருவ சிலைக்கு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தேசிய தகவலியல் மையத்தின் சார்பில் பாதுகாப்பான இணையதள தினம் குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கம் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் இன்று நடைபெற்றது. மக்களிடையே பொறுப்பான முறையில் இணைய பயன்பாட்டை வளர்ப்பது, பாதுகாப்பான இணைய நடைமுறைகள், இணையதள குற்றங்கள் மற்றும் தடுப்பு உத்திகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கில் அரசு துறைகளைச் சேர்ந்தவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதுபோன்ற பயிலரங்கம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் லாஸ்பேட்டை சமுதாய கல்லூரி ஆகிய இடங்களில், காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், ஏனாமில் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கலைக்கல்லூரியிலும், மாஹேவில் CE பரதன் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் நடத்தப்பட்டது. பாதுகாப்பான இணையதள தினம் குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கு நடத்தப்பட்டதன் அவசியம் குறித்து புதுச்சேரி தேசிய தகவலியல் மையத்தின் இயக்குநர் திரு கல்யாண சுந்தரம் கூறுகையில், இந்த ஈவெண்ட் அக்ராஸ் இந்தியா நடக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா நடந்திருக்கிறது. நோக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப இன்டர்நெட் ஆல் ஓவர் வேர்ல்ட் இட் இஸ் பீயிங் யூஸ். இப்ப நிறைய த்ரெட்ஸ் எல்லாம் இவால்வ் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த ஸ்கேம்ஸ், ஃப்ராட் கால்ஸ் இதுலலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்து பப்ளிக்கை அவேர் பண்ணி எப்படி அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு பேசிக் திங்ஸ் எல்லாம் நாங்க இந்த ஈவெண்ட் மூலியமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல நிறைய மெட்டீரியல்ஸ், வீடியோஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணிருக்கோம். So that can be downloaded through our website and it can be further broadcast to friends, relatives, everybody. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் காமராஜர் வளாகத்தில் அமைந்துள்ள அரசு அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறார் நீதி குழுமத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு பணிபுரியும் அதிகாரிகளிடம் அவர்களின் பணிகளை பற்றியும் சிறார்களின் குற்றங்கள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நலக் குழுமம், ஆதிதிராவிட நலத்துறை, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அலுவலகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு சுகாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் சுத்தமான கழிப்பறைகள், பொதுமக்கள் அமர்வதற்கான நாற்காலிகள் உள்ளிட்டவை வசதிகள் ஏற்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூசம் இன்று பாரம்பரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரம், கல்வி, விவசாயம் போன்றவற்றை மேம்படுத்துவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் 10வது இடத்திலிருந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு கூடும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பான இணையதள தினம் குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.